ஃபர்ஸ்ட்லேருந்தே ஷூட்டே எடுக்கல. எனக்கு கதையும் தெரியாது, என்ன கேரக்டர் பண்ணுறோம் எதுவுமே தெரியாது, எதுவுமே சொல்லவும் இல்லை. என்னடா இவர் மெயின் கேரக்டர்னு சொல்கிறாரு, ஒன்றுமே எடுக்கல, என்ன ஸ்டார்ட்டே பண்ணல. அன்னைக்கு நைட் என்ன பார்த்தேன்? நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கப்பா, ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரில அப்படின்னா. நான் ஃபர்ஸ்ட் படம் இல்லை எனக்கு, நான் முன்னாடி பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேயே வந்து சர்ச்சில் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க. அப்போவே நான் 4 வயசுலேயே ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருந்திருக்கேன். நீங்கள் தயங்காமல் சொல்லுங்கள். நீங்க ஏதாவது கேட்டீங்களா தனுஷ் சார் கிட்ட? படிச்சு நைட்டு எப்போ இருந்தாங்க, என்ன சொன்னார் அதுக்கு? அடுத்த வருஷம் பார்த்திபன் சார் வந்து எப்பவுமே குதர்க்கமா பேசுவார் அப்பெல்லாம் சொல்லுவாங்க. தப்பா செஞ்சோன்னா டேரக்டா சொல்ல மாட்டாரு, வேற வழியா பாட்டு பாடுற மாதிரி சொல்லுவாரு. அது எங்களுக்கு புரியும், நாங்க புரியாத மாதிரி இருக்கும். ஆக்சுவலா பார்க்கும்போது ரொம்ப அமைதியான பசங்களா இருக்கீங்க. அமைதிதான் அப்படிதான் சொல்ல முடியாது. எனக்கு வில்லனா இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கிறேன். ஆனா நிஜத்துல உங்க 2 பேர்ல யாரு வில்லன்? இவன் தான் வில்லன். அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா. தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11 படத்துல ஒரு ட்வின் கேரக்டர்ல வந்து நம்ம எல்லாரையுமே ஒரு எமோஷனலாவும் ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அதே நேரத்துல ஒரு டெரர் லுக்ல கொடுத்து நம்மள ஒரு செகண்ட் பயங்காட்டியும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எஸ், பிராங்கின், சில்வின் 2 பேர் தான் நம்ம கூட இருக்காங்க. பேர் கரெக்டா சொல்லிட்டேன்னா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? நல்லா இருக்கேன். இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க 2 பேரும்? 12th. ஸ்கூல்ல 11 மூவிலாம் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எப்படி இருக்கு? எல்லாருமே பெஞ்சமின் பிரான்சிஸ் தான் கூப்பிடுறாங்க. என் பேரே மறந்த மாதிரி பெஞ்சமின் பிரான்சிஸ் தான் கூப்பிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 11 படத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிவியூ ஷோ போறேன். நான் ப்ரிவியூ ஷோ வர வேணான்ட்டாங்க, இந்த மாதிரி ரிவீல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆடியன்ஸோட பேலஸோட தான் போய் பார்த்தோம். அப்படியா? ஓகே ஓகே. எல்லா சீனுக்கும் கிளாப் தட்டுறது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி செம்ம ஃபீலாக இருந்துச்சு. ஓகே. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஆடிஷனுக்கு நீங்கள் போனீங்களா இல்லை பார்த்த உடனே லோகேஷ் அவங்கள செலக்ட் பண்ணிட்டாரா? ஆக்சுவலாக ஏஆர் என்டர்டைன்மெண்ட்ஸில் இதுக்கு முன்னாடி விஷால் வெங்கட் சார் வந்து இதுக்கு முன்னாடி சீரிஸ் பண்ணியிருக்கோம் அவரோட அஜித் ஃபை தமிழில். அதனால அவர் ஏஆர் என்டர்டைன்மெண்ட்ஸில் முன்னாடியே சில நேரங்கள் சில வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு, இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஓகேடா ஷூட் போயிடலாம் அப்படின்ட்டாங்க. பார்த்த உடனே ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சீன் ஷூட் பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இருக்குண்ணா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு காலையிலே 6 o'clock கூப்பிட்டாங்க. நானும் செட்டுக்கெலாம் போயிட்டு ரெடிலாம் ஆகிட்டேன். ரெடி ஆனோடனே எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஷூட்டே எடுக்கல. எனக்கு கதையும் தெரியாது, என்ன கேரக்டர் பண்ணுறோம் எதுவுமே தெரியாது, எதுவுமே சொல்லவும் இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் பிரேக் அப்போ சார் கூப்பிட்டார், லோகேஷ் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி கதை சொல்லிட்டு, இதுதான் கதை, நீ தான் மெயின் கேரக்டர் மாதிரி, நீ தான் படத்தோட பிளாட்டு அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு. அதுக்கடுத்து ஒரு சைட் ஃபுல்லாக நைட் வரைக்கும் இப்போ நவீன் சாருக்கு பேரலாக போயிட்டுருக்கு. எனக்கு எடுக்கவே இல்லை. என்னடா இவர் மெயின் கேரக்டர்னு சொல்கிறாரு, ஒன்றுமே எடுக்கல, என்ன ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு ஷார்ட்டு எனக்கு வந்து அந்த லாஸ்ட்டு எண்டு இதில் வந்து ஜெயில் சீன் அப்போது ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த டைலாக் அப்போ எனக்கு அந்த இது வரும், நான் வந்து இப்போ தான் முடிவு பண்ணேன் அவங்க எல்லாருக்கும் அதே வழியை கொடுக்கணும்னு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் மீம்லாம் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரியல. உங்களோட அந்த கிளாஸ் ரூமில் நீங்கள் போயிட்டு திரும்பி ஒரு லுக் விடுவீங்கள்ல, அந்த லுக்கு அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இந்த ஒரு லுக் போதுடா எல்லாவனையும் செத்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மீம்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த லுக்கு கிரியேட் பண்ணுற அந்த சீன் இருக்குல்ல, அது எப்படி பண்ணீங்க? அது வந்து ரொம்ப டேக் போல ஃபர்ஸ்ட் டேக்லேயே பண்ணிட்டேன். ஆனால் என்ன பிரச்சனைனா தெலுங்குல வந்து டைலாக் சொல்லிட்டு பண்ணணும். அந்த இது வந்து டைலாக் பண்ண நான் தெலுங்கு எனக்கு சுத்தமாக பேச வராது. தெலுங்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். அது கரெக்டாக ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு சொல்லி அந்த தெலுங்குக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலாக ஒரு படத்தில் ட்வின்ஸ் நீங்கள் 2 பேரும் தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் மெயின் கேரக்டராக இருந்தாலும் படம் ஃபுல்லாக ஒரு 65 ட்வின்ஸ் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் உங்களை மாதிரியே தான். ஸோ இத்தனை ட்வின் கேரக்டர்ஸை வந்து செட்டில் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு அவங்க சொல்லவே இல்லை, நான் அந்த மாதிரி ட்வின்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்கப்பா அப்படின்னு எதுவுமே சொல்லலை. கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துட்டு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணோம்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ட்வின்னாக வந்து உட்காடுறாங்க. பார்த்தோன்னா எல்லாரும் நம்மள மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. நிஜமாவே நீங்கள் 2 பேரும் படத்தில் வர மாதிரி தான். ரொம்ப எங்கே போனாலும் க்ளோஸ்னு சொல்ல முடியாது, ரொம்ப தள்ளியான சில நேரம் ரொம்ப க்ளோஸாக இருப்போம், சில நேரம் சண்டை வரும். சண்டை வராமல் இருக்காதுல்ல. தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து உங்களை பார்த்துருப்பாங்கல்ல, ஸோ தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்துச்சு உங்களோட? நேரடியாக கேட்குறேன். படம் பார்க்கும்போது கிளாப்ஸு அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்க்கெலாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. பர்சனலாக அவங்கக்கிட்ட ஆடியன்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கப்பா, ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில அப்படின்னா.
நான் ஃபர்ஸ்ட் படம் இல்லை எனக்கு, நான் முன்னாடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய பேர் வந்து ப்ளஸ் பண்ணாங்க. தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க, ஆனாலும் வந்து அவங்க ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. அவங்க வந்து ஒரு பேரன் பையன் அந்த மாதிரி பார்த்து ப்ளஸ் பண்ணாங்க, அது மாதிரி ஸ்பெஷலாக இருந்துச்சு. 11லாம் விட்டுருவோம். ஃபஸ்ட்டு சினிமாவில் வரணும் அப்படின்றது உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சா இல்லை யதார்த்தமாக வந்தது தானா? எதார்த்தமாக தான். ஒரு வாட்டி வெளியே போயிருந்தோம், ஒரு கடைக்கு போயிருந்தோம். அப்போது விஜய் டிவியில் காஸ்டிங் டைரக்டர் வேலை பார்க்குறாங்க, அருண் அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்களும் ட்வின்ஸானு கேட்டாங்க. ஆமாண்ணா நாங்களும் ட்வின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் எதுவுமே கால் எதுவுமே வரல. இந்த மாதிரி சொன்னாங்க. 6 மந்த்ஸ் கழிச்சு செல்வராகவன் சாரோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. இந்த மாதிரி வாங்கப்பா ஒரு ஆடிஷன் இருக்கு அப்படின்னாங்க. போனோம், போயிட்டு இது ஆடிஷன் பண்ணோம், அப்படியே செலக்ட் ஆகி நானே வருவேன்ல செலக்ட் ஆகிட்டீங்க. 5 அறிவு இருக்கிற பாவமான மிருகத்தை கொல்றதை விட 6 அறிவு இருக்கிற கேடு கெட்ட மனுஷனை கொல்றது தான் அர்த்தமும் இருக்கு, சுகமும் இருக்கு. சினிமா சின்ன வயசுல இருந்து பார்க்கறது அது பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குமா? அது எப்படின்னு தெரியல. ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து சர்ச்சில் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க. அப்போவே நான் 4 வயசுலேயே ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருந்திருக்கேன். அது எனக்கு தெரியல, அது வந்து இதுக்கு தான் இந்த இப்போ கொஞ்சம் வளர்ந்தோடனே சினிமாக்குள்ளே போவோன்னு. ஆனால் சினிமான்னு சொல்கிறத விட எனக்கு கேமரானா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் அந்த மாதிரி. கேமரானா இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு படமே வந்து செல்வா சார் வந்து ஒரு ஜீனியஸ் மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமாவை. உங்களோட ஃபஸ்ட்டு படமே அவர் கூட, அதுவும் தனுஷ் சாரோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணுறீங்க. ஸோ அந்த செல்வா சாரோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்படி நடந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்து ஆடிஷன் முடிச்சுட்டு ஏடிஸ் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி சாரோட வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னா. போனோம், போயிட்டு பார்த்தாரு. பார்த்துட்டு ஓகேப்பா அப்படி தான் சொன்னார், வேறு எதுவுமே சொல்ல. அப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போனோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பயந்துட்டோம். இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டையா? அவர் வந்து ஒரு சேர்ல உட்காந்து ஏடிஸோட பேசிட்டு இருக்காரு, ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம போய் ஹாய் ஹலோ சார் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியாது. நான் பயந்துட்டே ஒரு ஓரமாக நின்றேன். ஆனால் அவர் செம்ம ஃப்ரெண்ட்லி, உட்கார வச்சு எல்லாமே பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு 4-5 டேக் போனாலுமே வந்து எனக்கு உட்கார வச்சு பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. முடிச்சோடனே அப்ரிஷியேட்லாம் பண்ணாரு. என்ன ஷாட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சினிமாவில்? அந்த நானே வருவேனில் வந்து ஒரு ஃபஸ்ட் சீனே வந்து இவனை மாட்டி விட்டுருவான். அந்த நாங்கள் வந்து ஒரு சின்ன பொண்ணோட பாவாடியில் தீ வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மாட்டி விடுவான். அதுதான் ஃபஸ்ட் சீனு. அந்த அதுலேயே முறைக்கிறது தான் ஃபஸ்ட் சீன். அதுலேயே அந்த ஃபஸ்ட் சீனே முறைக்கிறது தான். படம் ஃபுல்லாகவே அந்த கேரக்டர் பார்க்கும்போதும் ஒரு டெவில் அதில் ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான். 11ல் வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, அவன் பக்கம் நிறைய நியாயம் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸில் கூட பெஞ்சமின் பண்ணது ரைட்டு தான் அப்படின்றது தான் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஆனால் அது நானே வருவேன்ல அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அது வந்து ஒரு பேய் படம் மாதிரி இருக்கும், ஒரு ஃபுல் நெகட்டிவ் கேரக்டர். அதில் உங்களுக்கு ஃபுல் கதை தெரியுமா? அதுலேயும் ஃபுல். ஆனால் நான் கெஸ் பண்ணிட்டேன், இதுதான் கதைன்னு கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்பாட் எடிட்டிங் பண்ணும்போது நான் அப்பப்போ போய் பார்ப்பேன். ஏன்னா ப்ளேபேக் காட்ட மாட்டார் சார், காட்ட மாட்டார். நீ நடிச்சதை நீயே பார்க்கக்கூடாது, ஒன்று பிக் ஸ்க்ரீனில் பாருன்னு சொன்னார். ஓகே சார், நான் அத்திரிட்டுதானமா அப்பப்போ போய் இந்த எடிட்டிங்கில் பார்ப்பேன், ஸ்பாட் எடிட்டிங்கில் பார்ப்பேன். அப்போ எனக்கு கொஞ்சம் கெஸ்ட் ஆச்சு. நான் எல்லா எடிட்ஸ்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், இதுதான் கதையா இதுதான் கதையா. யாருமே கொஞ்சம் கரெக்டாக சொன்னேன். ஆனால் உண்மையாலே நான் சொன்ன தப்பு தான், வேற கதை. நான் தப்புன்னு சொல்ல கொஞ்சம் கரெக்ட். தனுஷ் சாரை மீட் பண்ண முடிஞ்சதா? தனுஷ் சாரை மீட் பண்ணீங்களா? ஒரு வாட்டி அந்த வீட்டில் நானே ஒரு ஷூட் நடக்கும்போது ஒரு வீட்டில் இருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி என்னென்ன ஹாபிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டார். கிரிக்கெட் பார்ப்போம், கிரிக்கெட் விளாடுவோம், மூவிஸ் நிறையா பார்ப்போம் சார். கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் ஒரு வேறு ஷூட் போயிட்டாங்க, நான் ஷூட் பண்ணுறேன். அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா தனுஷ் சார் கிட்ட? இல்லை அவர் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு என்ன சொன்னார் அதுக்கு? அவர் வந்து அது வரும் அப்படிங்கிறார், அவ்வளோதான், வேற எதுவுமே சொல்ல. அது வரும். நானே வருவேன்ல வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் செல்வா சார் கூட அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அந்த ஒரு சீன்ல ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவோம், ஒரே ஃப்ரேம்ல வந்து 2 பேர் இருப்போம். அவர் வந்து டைலாக் சொல்லுவாரு, அது வந்து மறக்க முடியாது. என்ன நடந்துச்சு அதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது வந்து திலீப் சுப்ராயன் சார் தான் கொரியோகிராஃப் பண்ணார் அந்த ஃபுல் சீக்வன்ஸை வந்து. செல்வா சார் உட்காந்துட்டு அவர் பாட்டு உட்காந்து ஜாலியாக ஃபோன் பார்த்துட்டு இருந்தார். திலீப் சுப்ராயன் சார் வந்தோடனே அவர் வந்து என்னை கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சீன்ஸ், காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி. அந்த சீன் வந்து அவங்க எல்லாம் நினச்சிருப்பாங்க போல ரொம்ப டேக் எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஷார்ட்டே தான் வச்சாங்க. நான் ஒரே டேக்கில் முடிச்சிட்டேன். ஒரு டேக்கில் முடிச்சோடனே யாரா நீ எங்கடா இருந்த, இவ்வளோ நாள் கழிச்சு நல்ல ஆக்டரை பார்க்குறேன், தேங்க்யூ. செல்வா சார் சொன்னாரா? செல்வா சார் திலீப் சுப்ராயன் சார் 2 பேரும் செம இதாக இருந்திருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் படத்துலேயே வருது அப்படின்றப்ப
ரெண்டாவது படத்தோட வாய்ப்பு எப்படி வந்துச்சு? ரெண்டாவது உங்களுக்கு என்ன படம் வந்துச்சு? ரெண்டாவது வந்து Z5ல ஓகே மேம்னு விஷால் வெங்கட் சாரோட அது அந்த மாதிரி தான் ஒரு நாள் கூப்பிட்டாங்க, இன்ஸ்டா பார்த்துட்டு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆடிஷன் பண்ணோம், ஓகேன்ட்டாங்க. அவ்வளோதான். ஆனால் டீன்ஸில் அவங்களோட ரோல் பேசப்படுச்சுல, டீன்ஸில் நீங்கள் 2 பேரும் நடிச்சிருந்தீங்களா? ஒருத்தர் ஆமா. 2 பேரும் நடிச்சிருந்தீங்க. அந்த பசங்க கூட்டத்தில் நீங்கள் 2 பேரும் வருவீங்க. ஸோ பார்த்திபன் சார் உங்களை எப்படி கண்டுபிடிச்சாரு? அவங்களும் இன்ஸ்டா தான், அவரும் இன்ஸ்டா தான். இன்ஸ்டா ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ட்வின்ஸ் கேரக்டரே வைக்க வேணான்னு இருக்காங்க. அப்புறம் தான் ஒரு நாள் ஏடி வந்து இந்த மாதிரி எங்கள் இன்ஸ்டா பார்த்துட்டு கான்டாக்டே இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் கான்டாக்ட் பண்ணி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாங்க. ஆடிஷன் பண்ணல ஃபர்ஸ்ட்டு, ஆடிஷன் பண்ணாமல் அவன் பார்த்துட்டு ஓகேப்பா அப்படின்ட்டாரு. ஓகே பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு, அங்கே போய் நிறைய பசங்க வந்தாங்க. நிறைய பசங்களோட சேர்ந்து ஆடிஷன் பண்ணோம். அதில் வந்து ட்வின்ஸ் கேரக்டர் நீங்கள் தான்ப்பா, ஆனால் உங்களை ட்வின்ஸாக நடிக்க வைக்கலாமா இல்லை ஒருத்தனை மட்டும் வேறு கேரக்டரில் நடிக்க வைக்கலாமான்னு பார்க்குறோம். அது கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோம் நாங்கள். அப்புறம் ட்வின்ஸ் கேரக்டரே படத்தில் வச்சு. பார்த்திபன் சார் வந்து எப்பவுமே குதர்க்கமா பேசுவார் அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல, உங்ககிட்டே அப்படிதான் சேட்டைகள்லாம் பண்ணுவாரா? எங்க கிட்ட இல்லை, ஆனால் இப்போ நாங்கள் ஏதாவது தப்பாக சொன்னாங்கன்னா தப்பாக செஞ்சோன்னா டேரெக்டாக சொல்ல மாட்டார், வேற வழியா பாட்டு பாடுற மாதிரி சொல்லுவார். அது எங்களுக்கு புரியும், நாங்கள் புரியாத மாதிரி இருப்போம். அப்புறம் ஏதாவது திருப்பி ஏதாவது கலாய்ப்பாருன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்போம். ஆனால் சமஜாலி நான் எங்கள் கூட தான் உட்காந்து சாப்பிடுவாரு, நல்லா அப்ரிஷியேட்லாம் பண்ணுவார். அப்புறம் அருண்ராஜ் காமராஜ் சார் ஒரு படம் சீரீஸ் தானே அதுவும், அந்த படம் பண்ணீங்க. அதுக்கப்புறமா 11ல கமிட் ஆயிட்டீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி? அதுக்கு அடுத்து உல்ஃப்னு பிரபுதேவா சாரோடது ஒன்று பண்ணோம். அது இப்போதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு, அது இன்னும் வெளியே வரல. அதுக்கு அடுத்து தான் 11 போனோம். 11 போயிருக்கு. ஓகே. ஆக்சுவலாக 11 படத்தில் ரொம்பவே எல்லாரையுமே எமோஷனல் ஆக்குன ஒரு சீன் வந்து நீங்கள் 2 பேருமே அப்பா வந்து நடித்த சீன் தான். உங்களோட அப்பா அவரோட அப்பா நீங்கள் அப்படின்னு. ரியலில் உங்களோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் எப்படி இருக்கும்? அது ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா ஸ்கூல்ல வந்து ஃபுல்லா சினிமா பத்தி பேசுறாங்க, எல்லாருக்கும் அதே ஆசை வருது, எல்லாம் அதுக்கு போகணும்னு. ஏன்னா இப்போ நாங்கள் சினிமா வந்ததுல இருந்து நிறைய பசங்க டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. இவனுங்க மேம் என்ன சொல்றாங்கன்னா, இவனுங்களை பார்த்துட்டு எல்லா பசங்களும் அப்படி சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க, ஒழுங்கா படிக்கிறது இல்லை யாருமே அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் பண்ற எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சு மந்த் எண்ட்ல பேரண்ட்ஸ். அதுக்கு அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் பேச்சு மட்டும் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேரும் ஆக்சுவலாக பார்க்கும்போது ரொம்ப அமைதியான பசங்களா இருக்கீங்க. அமைதியா பசங்க தானே? அமைதிதான் சொல்ல முடியாது. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான், இவன் இன்ட்ரோவர்ட் தான். ஆனால் இவன் தான் நிறைய சேட்டை பண்ணுவான். இவனுக்காக நான் திட்டு வாங்கிடுவேன். அப்படி அவர் பண்ணி நீங்க திட்டு வாங்கினதெல்லாம் இருக்கா? அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவன் சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பண்ணுவான். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவன் மேல ஒரு லேபிள் மாதிரி ஆயிடுச்சு, இவன் என்ன பண்ணாலும் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணாலும் இப்போ அவன் மாட்டிக்கிறான். இது வந்து ஒரு நல்ல டெக்னிக்கா இருக்குல்ல. அப்படி மேஜரா ஸ்கூல்ல மாட்டி ஆக்சுவலா உங்களை பார்த்தா டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா ஒரு தடவை தான் உங்களை பார்த்துருக்காங்க அப்படின்னா அடுத்த தடவை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படியே அவர் பண்ணி நீங்க மாட்டின சம்பவம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இப்போ கூட ரீசெண்டா 2 days முன்னாடி வந்து கெமிஸ்ட்ரி பீரியட்ல இவன் பேசிட்டு இருந்தான். அதுக்கு மேம் பிடிச்சி என்ன தான் 25 தடவை இம்போசிஷன் எழுத சொன்னாங்க. இவனும் சைலண்டா தான் இருந்தான், சரி எழுதுட்டோன்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே தான் சொல்றான், நான் தான் எழுதணும், என்ன சொல்ல எழுத சொன்னாங்க, நானும் விட்டுட்டேன் அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு நம்ம தான் பேசிட்டோமா, ஏன்னா அடுத்த நாள் தான் வந்து இம்போசிஷன் எழுத சொன்னாங்க. அந்த நாள் விட்டுட்டேன், அடுத்த நாள் தான் நம்ம தான் ஒரு வேளை பேசியிருப்போமா. நானும் கன்ஃபியூஷன்ல இருந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே தான் சொல்றான், நான் தான் பேசிட்டேன், உடனே இம்போசிஷன் எழுத வருவாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த பொதுவாக நீங்கள் உங்களோட படங்கள்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்தாலே அங்கே ஏதோ ஒரு ஈவில் அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. நானே வருவேனில் பார்த்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அப்புறம் 11ல் பார்க்கும்போது அப்படி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படிலாம் ஆசை இருக்குமா? ஒரு காமெடி ரோல் அந்த மாதிரிலாம்? எனக்கு வில்லனா இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி. அப்படியா? எனக்கு அதான் செட் ஆகிற மாதிரி இருக்கு. என் வீட்லயே அதான் சொல்லுவாங்க, நீ தான் எல்லாத்தையும் பண்ணல, இவன் தான் பண்றான், அது என்ன செட்டா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு தான் தெரியும் அப்படின்னு. ஆனா எனக்கு அதான் பிடிச்சிருக்கு, வில்லன் ஆன்டி ஹீரோ நம்ம தான். உங்களுக்கும்? எனக்கும் அதேதான், வில்லன் ரோல் பண்ணணும். வில்லன் தான் பிடிச்சிருக்கு, ஆனா பாவமான கேரக்டர் தான் கொடுக்குறாங்க எனக்கு. இப்போ பிரான்சிஸ் இதுலயும் பிரபுன்ற கேரக்டர் தான், இது டீன்ஸ்லயே நஃபில்ன்ற ஒரு கேரக்டர் தான் கொடுத்தாங்க. எல்லாருமே பாவமான கேரக்டர் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா நிஜத்துல உங்க 2 பேர்ல யாரு வில்லன்? நிஜமாவே இவன் தான் வில்லன். ஆனா நான் தான் திட்டுவாங்க. சின்ன வயசுல இவன் வில்லன், இப்போ நான் வில்லன். இப்போ நீங்க தான் வில்லன். ஓவராலா சினிமாக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வச்சு ஒவ்வொரு படத்துக்கும் போறதே பெருசு. இப்போ நீங்கள் ஆடிஷனே இல்லாமல் உங்களை ஆக்டிங்கை பார்த்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் பாராட்டுறாங்க அப்படின்லாம் இருக்கும்போது
நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் யோசிச்சிருக்கீங்களா? சினிமாவை இப்படி பண்ணணும் அப்படிலாம். எனக்கு ஒரே இதுதான், நம்ம எவ்வளோ படம் பண்ணாலும் ஹம்பிளாக இருக்கணும், யாருக்கிட்டையும் திமிரா நடந்துக்க கூடாது, நான் அது மட்டும் தான் இருக்கேன். கேரக்டர் மட்டும் திமிரா இல்லைன்னா அப்படி கேரக்டரில் இருக்கிறத தவிர ரியல் லைஃப்பில் வந்து யாருக்கு ஃபோட்டோ கேட்டாலும் நின்று பொறுமையாக பேசி கொடுக்கணும்னு தான் ஆசை. யாரையும் இக்னோர் பண்ணிட்டு போகணும்னு இல்லை. அது நம்பர் 1 ரூல். ஓகே. ரிலேஷன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? இப்போ கூட பாட்டி வந்து பெங்களூர்லேருந்து படத்தை பார்த்தாங்க. படத்தை பார்த்துட்டு என்னப்பா அவனை பொட்டியில் வச்சு அடக்கம் பண்ணுறாங்க, இப்படிலாம் நடிக்கலாமாப்பா அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா வந்து நீங்கள் இதுக்கெலாம் இப்படி சொன்னீங்கன்னா அவனோட கையில் இருந்த ரோசரியே நான் தான் கட்டி விட்டேன், நான் என்ன சொல்கிறது அப்படின்னாங்க. நம்ம சினிமாக்காக வந்துட்டோம்னா சினிமா தான் அப்படின்னாங்க. பர்சனலாக உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நீங்கள் அந்த சீனில் நடிக்கும்போது என்னதான் சண்டை போட்டு வில்லனை அப்படிலாம் இருந்தாலும் அவன் தம்பி ஒரே ரத்தம். ரிலேட்டிவ்ஸ் பார்த்துட்டு கேட்ட கேள்வி அப்படிதான், நான் செத்ததுக்கு அப்புறம் அழுதுகிட்டே இருப்பான்ல, என்னைக்காவது இவனுக்காக அப்படி அழுதிருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் கேட்டாங்க. படம் முடிச்சுட்டு வந்தோம் எல்லாருமே அதான் கேட்டாங்க. இவன் பெருசாக அவ்வளோவா அழுதுதில்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷனும் வந்ததில்லை எனக்காக அழுகுற மாதிரி. சில டைம் அழுவான். ப்ளஸ் வந்து நான் அந்த நடிக்கும் போது கூட உண்மையில நடந்த மாதிரி நினச்சிட்டு தான் நடந்தேன். இந்த மாதிரி நடந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு தான் அழுதேன். எனக்கு என்னன்னா வந்து உண்மையில இந்த டெத் பெட்டில் இருக்கும் போது கையை டைட்டாக கட்டுவாங்க. இவன் சீன் அப்போ தான் டைட்டாக கட்டுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு டைட்டாக கட்டாதீங்க அப்படின்னு. ஏன்னா நான் உண்மையிலே நினச்சிக்கிட்டேன் அவன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன். டைட்டாக கட்டாதீங்கன்றேன். சீனில் அந்த டைலாக் இல்லை, ஆனால் நான் சொன்னேன் டைட்டாக கட்டாதீங்க அப்படின்னு. ஆனால் அது படத்தில் வந்துச்சா? அது எடுத்துட்டாங்க, ஆனால் அது வந்து ஒரு டேக்காக இருந்துச்சு. செம. நீங்கள் 2 பேருக்கும் அதில் செஸ் எல்லாம் பயங்கரமாக விளையாடுவீங்க, பிளான் சீலாம் வச்சுருப்பீங்க. நிஜ வாழ்க்கையிலையும் பிளான் சி எல்லாம் வச்சுருப்பீங்களா? பிளான் சீன் நான் எதுவுமே பிளானே கிடையாது, அப்படியே போகிறது தான். ஃப்ளோவில் போகிறது தான். சூப்பர். உங்ககிட்ட இன்னைக்கு ஈவினிங் பேசுனதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க, ஆனால் வில்லன் கேரக்டர் மட்டுமே பண்ணாதீங்க. நட்சத்திரத்தில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கு. அதனால நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ். அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.